ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கோவையிலிருந்து உங்கள் செல்வராஜ் பேசுகிறேன். இன்னைக்கான ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, விரயபாவத்தினுடைய அமைவை வச்சு வாழ்வில் வெற்றியடையக்கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். லக்னம்ங்கிறது நம்மளை குறிக்கும், 5ஆம் பாவங்கிறது பூர்வ புண்ணியத்தை குறிக்கிறதுங்க, 9ஆம் பாவம் நிகழ்கால கர்மாங்கிறது, இந்த 12ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மறுஜென்மாவை குறிக்கக்கூடியது. இந்த 12ஆம் பாவம்னு ஜோதிடம் சொல்லுது. அப்போ விரயபாவம்னா இந்த கர்மாவில், இந்த வாழக்கூடிய வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கான ஒரு அமைவு தான் லக்னத்துக்கு 12ஆம் இடமான அந்த அமைவு நமக்கு மறுஜென்மங்கிறது ஒரு கருத்துங்க. அப்ப விரயபாவம்னு சொல்லக்கூடியதுல சுப விரயம்னு சொல்லலாம், வாழ்க்கையில நமக்கு அசுப விரயம்னு எதையும் சொல்லலாம். இது அவங்க தசாபுத்தியில் நடக்கக்கூடிய நிகழ்வு. சில இந்த மோசமான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய அந்த 12ஆம் பாவத்தை நாம வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறதுக்கு வழிமுறை என்னங்கிறத பற்றி மட்டும்தான் நாம் இன்னைக்கு பேச போறோம். தாயாருடைய ஸ்தானம் 4ஆம் பாவத்துக்கு 9ஆ வர்றது இந்த 12ஆம் பாவம். அப்ப தாயார் வழியில் நமக்கு என்ன புண்ணியம் செஞ்சிருக்கோம், இல்ல வேற வகையான என்ன கர்மா, ஒரு அசுபமான கர்மா செஞ்சிருக்குமாங்கிற இந்த 12ஆம் இடம் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைவு வரும். சரி, போகட்டும். இப்போ 12ஆம் பாவம்னு சொல்லும்போது இந்த விரயபாவத்துல அயன சயன சுகபோகஸ்தானம்னு இது ஜோதிடத்துல குறிப்பிடுவாங்க. இந்த 12ஆம் பாவத்துல சுபக்கிரகங்கள் இருந்துட்டா அது நன்மையான பலன்களை மனிதனுக்கு அளிக்கும். அந்த ஜாதகருக்கு குரு 12ஆம் பாவத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா சாப்பிட்டோன்னு தூங்கிட்டாருயா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள்லாம் அந்த மாதிரி ஒரு கணக்குல வரும். சுக்கிரனோ குருவோ புதனோ இப்படி சுபர்கள் அந்த 12ஆம் பாவத்தில் உட்காரும்போது அந்த ஜாதகருக்கு ஒரு நிம்மதியான அயன சயன சுகத்தை கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறது ஒரு கணக்கிடுங்க. இதுல ஒரு சில விதி விலக்கா நம்ம 12வது வீட்டுல விரயபாவத்துல குரு நின்று பாதக அதிபதி பார்த்துட்டால் அந்த ஜாதகரின் மரணத்தில் ஒரு மர்மம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிடம் குறிப்பிடுது. இந்த காணாம போயிடுறவங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ல உள்ளர வரும். குடும்பத்துல இருந்து ஒருத்தர் ரொம்ப நாளாகி போச்சுங்க, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, என்ன ஏதுன்னு பிடிபடலைங்க, அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த 12ஆம் இடத்துல பாதக கிரகங்கள் அந்த இடத்துல குருவோட நின்று பார்வை செய்யும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் சம்பவிக்கும். மற்றபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம்ங்கிறது எப்படி நம்ம ஜெயிக்க வைக்கலாம்னா, ஒரு பாவத்துக்கு விரயபாவம் அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் பண்ணணும். அது உதாரணமா நம்ம சொல்லணும்னா, இப்ப பாத்தீங்கன்னா புத்திரபாவம்ங்கிறது 5ஆம் பாவம். அப்ப புத்திரபாவம் 5ஆம் பாவம்னு சொல்லிட்டா அதுக்கு 12ஆம் பாவத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும். அப்பத்தான் இந்த 5ஆம் பாவம் வேலை செய்யும். அது என்னங்க அப்படின்னா, 5ஆம் பாவம் புத்திரஸ்தானமாக இருந்தால் 4ஆம் இடத்தை நம்ம ஆக்டிவேஷன், சுகஸ்தானத்தை, அந்த தாம்பத்திய ஸ்தானத்தை ஆக்டிவேஷன் பண்ணா அந்த குழந்தை அப்படிங்கிற 5ஆம் இடம் அது வேலை செய்யும். அப்ப 4ஆம் பாவம்ங்கிற அந்த சுகஸ்தானத்தை ஆக்டிவேஷன் பண்றதுக்கு அதற்கு விரயபாவமான 3ஆம் பாவத்தை, ஆண்மை, அபிவிருத்தி, அந்த ஒரு வீரியம் அப்படிங்கிற அந்த ஒரு அமைவை நம்ம கால்குலேஷன் பண்ணி கொண்டு வரும்போது இந்த பாவம் வேலை செய்யும். ஆக ஜோதிடத்துல ஒரு பாவத்திற்கு விரயபாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணும்போது அந்த ஜாதகர் வாழ்வில் கௌரவ அந்தஸ்தையும் மிளிர செய்யக்கூடிய ஒரு உபாயம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடம் துலாம் ராசி. அப்ப இந்த விருச்சிக ராசியில இருக்கிறவங்க வாழ்க்கையில கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம், போராடிக்கிட்டு இருக்கோம், ஒரு முன்னேற்றத்துக்கான வழிவகையில நாங்க கால் எடுத்து வைக்க முடியலன்னு மனசுல தடுமாறுறவங்க அந்த துலாம் ராசியை இவங்க ஆக்டிவேஷன் பண்ணணும். அப்ப துலாம் ராசிக்கு உண்டான அந்த உணவு வகைகளையோ அல்லது அந்த துலாம் ராசி நீதி தேவன் சனி பகவான் உச்சமாகிற வீடு அந்த வீடு. அப்ப அந்த வீட்டுல அந்த அடிமை தொழிலாளர்கள், கூலி வேலைக்கு போறவங்க, கீழ்மட்டத்துல இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு தொழில் வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான ஒரு ஒரு கிஃப்ட், உதவி, ஒரு துணிமணிகள் மற்ற இந்த மாதிரி எல்லாம் எடுத்து கொடுக்கும்போது அந்த விருச்சிக ராசி அவங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் 12ஆம் பாவத்தை நாம சீர்தூக்கி பார்த்துக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஒரு உதாரணம், அடுத்த உதாரணமா மகர ராசியை நம்ம பார்க்கிறோம். மகர ராசிக்கு 12வது ராசி என்ன வரும்? தனுசு ராசி. அப்போ தனுசு ராசிக்கும் போது தனுசுங்கிறது ஹோமத்தையை குறிக்கக்கூடியது. அந்த மாதிரி ஆளுகள்லாம் அடிக்கொருக்கா ஹோமம் சம்பந்தப்பட்ட, யாகம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல நின்றுக்கிறணும். இந்த ஐயர்கள், அந்த பிராமணர்கள், அவங்களுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்திக்கிறோம். கோயில்ல அந்த சுத்தப்படுத்துறது, அந்த ஒரு கோயிலுக்கு வர்றவங்க அங்க எத்தனையோ பேர் உபதியை கையில வச்சுக்கிட்டு அங்க எங்க நடமாட்டம் செய்ய அலைவாங்க. அவங்கள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பேப்பர்ல துண்டா கட் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டா வர்ற பக்தர்களுக்கு டக்குன்னு எடுத்து உபதி பிரசாதத்தை கீழே சிந்தாம சுத்தமா மடிச்சு வச்சுக்கலாம்.
இப்படி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் அந்த கோயில் சம்பந்தப்பட்டு செய்யும் போது அந்த மகர ராசியினுடைய 12ஆம் வீடு அவங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். அது மாதிரி ஒரு பாவத்துக்கு விரய பாவத்தை ஆக்டிவேஷன் செய்யும் போது மோசமான ஜாதகத்தின் வாழ்க்கையில் அவங்க மிளிரச் செய்வதற்கான ஒரு உபாயம்ங்கிறத நீங்க கண்டிப்பா யாராக இருந்தாலும் மனசுக்குள்ள பதிவு பண்ணி வச்சுக்கணும். 12ஆம் பாவத்துல வந்து குரு நிக்க பிறந்தவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா சாப்பிட்டோன்னு தூங்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அயன சயன சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும். அப்ப அந்த 12ல வந்து குரு நிக்கிறவங்களுக்கு வந்து பாதகாதிபதி பார்க்கும்போது வந்து அவங்க வந்து மரணத்துல மர்மம் இருக்குன்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடமா இருக்கும். மற்றபடி மறுஜென்மம் அப்படிங்கிற ஒரு கணக்கை வந்து ஜோதிடத்தை குறிக்கக்கூடிய இடங்கள்ல சுபகிரகங்கள் நிற்கும் போது அந்த ஜாதகர்கள் அந்த நிலையை மேம்படுத்துவதற்கான உண்டான நன்மையான காரியங்கள் ஈடுபடலாம். எங்க பாவக்கிரகம் நின்று இருந்துச்சுன்னா நாங்க அதில் ஈடுபடக்கூடாதுன்னு கிடையாது. அவங்களுடைய அந்த 12ஆம் ஒரு பாவத்துக்கு விரைய பாவத்தை அவங்க ஆக்டிவேஷன் பண்ணி நல்ல கர்மாக்களை செயல்களை செய்யும் போது எப்பேற்பட்ட ஜாதகரும் வாழ்க்கையில உயர் நிலைக்கு நிச்சயம் மேல வருவாங்கிறதுல மாறுபட்ட கருத்தும் சந்தேகம் கிடையாது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதில உங்களுக்கு நான் சந்திக்கிறேன்.